ஸ்வேதாஸ் கிச்சனில் எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்ச நேரத்துலையே. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெலாம் இது தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன், நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 பச்சை மிளகாயும் நீட்டமாக கட் பண்ணிக்கணும். பாத்திரத்தில் செய்கிறத விட குக்கரில் செஞ்சால் ரொம்பவே நல்லா வரும். ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் பட்டை, சோம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லாவே வதக்கணும். இது வதங்குற நேரத்தில் ஒரு 6-7 முந்திரி எடுத்து நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்து இந்த முந்திரியையும் சேர்த்து பட்டை, சோம்பு, லவங்கம், கசகசா இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் வதங்கினதும் 2 தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்து வதங்கணும். கண்டிப்பாக புதினா, கொத்தமல்லி இதில் சேர்க்கணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். இதுக்கு முக்கியமாக சிக்கன் மசாலா சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாவே வரும். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம காரம் செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் கொடுத்தா ரொம்ப சூப்பரான ஒரு எம்டி சால்னா ரெடி. நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இதை செஞ்சுருந்தேன். ரொம்ப திக்காக நல்லாவே வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். தேங்க்யூ.